காலை வெறும் வயிற்றுல கெஃபர் கிரெயின்ஸ் குடிச்சவங்களுக்கு சுகர் லெவல் அவ்வளவு சூப்பரா கண்ட்ரோல் ஆகுது. கெஃபர் குடிச்ச ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் என்னன்னா வயிறு பிளாட்டடா 3 நாளைக்கு வந்து நம்ம கேஸ் ஸ்மெல் ரொம்ப கூடியா இருக்கும். அது நம்மளுக்கே கொடுமையா இருக்கும். அது ரீசன் வந்து பேட் பாக்டீரியாஸ் அது கொல்றனால. அதுக்கப்புறம் நம்ம வாய் ஸ்மெல் ஆரம்பிச்சு நம்மளோட மோஷன் ஸ்மெல், கேஸ் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நல்ல தூக்கம் வரும். சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும். உடம்புல நீர் கோத்து இருக்கு. பட் நீங்க கெஃபர் ரெகுலரா எடுத்தீங்கன்னா உடம்புல அந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் குறையும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சூப்பரா குறையும். இந்த கெஃபீரை வந்து எப்பவுமே கண்ணாடி பாட்டில் தான் இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இந்த கண்ணாடி பாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வெள்ளை துணி போட்டு, ஏன்னா இதுக்கு ஆக்சிஜன் வேணும் இல்ல, இதை போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடணும். 8 மணி நேரம் வெளியே வச்சிடணும். இது வந்து எப்படின்னா பாலை நல்லா காய்ச்சிடணும். ஆறுன பால்ல இந்த கெஃபர் கிரெயின்ஸ் ஆட் பண்ணணும். இப்ப நான் இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆறுன பால் இருக்குன்னா நான் வந்து இந்த மாதிரி கெஃபர் கிரெயின்ஸ் எடுத்து அதுல போட்டுடணும். பால்கோவா மாதிரி இருக்குல்ல, மோந்து பாருங்க ஸ்மெல். அப்படியே தயிரோட நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வச்சுட்டே இருந்தா கூட இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கீழே ஊற்றணும். அதே நம்ம பக்கத்து வீடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை பத்தி சொல்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் குடிங்க, காலை வெறும் வயிற்றுல குடிங்க. ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கல்ல, காலை வெறும் வயிற்றுல கெஃபர் கிரெயின்ஸ் குடிச்சவங்களுக்கு சுகர் லெவல் அவ்வளவு சூப்பரா கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா கட் பாக்டீரியா இதாகிறதுனால, கட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுனால டயபெட்டிஸ் சூப்பரா கண்ட்ரோல் ஆகுது. நார்மலா ஒரு பால் குடிக்கிறவங்களுக்கு சுகர் செக் பண்ணி பார்க்கறது, ஃபாஸ்டிங் சுகர், கெஃபர் குடிக்கிறவங்களுக்கு ஃபாஸ்டிங் சுகர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி மேஜிக்கலா டிஃபரன்ஸ் தெரியும். சர்க்கரை நோய் வீட்டுக்கு வீடு எல்லாருக்குமே இருக்கு. நான் அதனால என்ன பண்ணுவேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருவேன். எல்லா வீட்லயும் இருக்குமா, என்னைக்காவது சூடு பால் அவசரப்பட்டு நம்ம மெய்டு ஊத்தி நம்ம பால் நம்ம கெஃபே சத்து போச்சுன்னா கூட கொஞ்சம் உரத்தயிர் குட்ரின்னு கேக்குற மாதிரி தான் இது வளரும். இது வந்து இப்படிதான் இருக்கும். இப்ப பாலை வந்து ஊத்தியாச்சு 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே, இப்ப கீழே மேல கொஞ்சம் தூக்கி பிடிங்க, கீழே தண்ணியா ஒழுகுது பாருங்க. இது அப்படியே குடிக்க கூடாதுங்களா மேம்? அப்படியே குடிச்சா நம்மளுக்கு கெஃபீர் இருக்காதுல. இப்படி கலக்கினா கூட நம்மளுக்கு நிறைய கிரெயின்ஸ் வருது பாருங்க, எவ்வளவு அழகா. ஆனா நம்ம ஒரு ஸ்பூன் கிரெயினே எடுத்து ஆட் பண்ணி கலந்தே குடிக்கலாம். இது வந்து அவ்வளோ நல்லது. ஆனா பாக்க நம்மளுக்கு வந்து தெரியல, அந்த வாசம் கூட தயிர் மாதிரி தான், அப்படியே தயிர் வாசனை இருக்குல்ல. கெஃபீர் வந்து பயங்கர ஃபேமஸ், ட்ரெண்டிங். வெளியில ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இவ்வளோ கிரெயின்ஸ் இருக்கு நம்மளுக்கு. இன்னைக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு. நம்ம இதுல வந்து வேணும், நம்ம யாருக்கா கொடுக்க போறோம்னா இது எடுத்து ஒரு ஸ்பூன் வைக்கலாம் இல்லையா. ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம இதுலயே ஆட் பண்ணிட்டு சும்மா மிக்ஸ் பண்ணிட்டு திக் மில்கா குடிச்சுக்கலாம். எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு பாக்க. இது வந்து தயிர் மாதிரி இருந்தது, இது வந்து மோர் மாதிரி ஆயிடுச்சு. மோர் மாதிரி. நீங்க வந்து இது நிச்சயமா இப்ப உங்க குழந்தைக்கு, உங்க வீட்டுக்கு, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கேப்பீங்களா அம்மாக்கு? இப்ப இந்த நிறைய ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் எல்லாம் வெளியில போய் வந்து ஆர்டிபிஷியலா வாங்கி குடிக்கிறோம். அதுக்கு பதிலா நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். ப்ரோபயோட்டிக் டேப்லெட், ப்ரீபயோட்டிக் டேப்லெட் மார்க்கெட்ல நிறைய ட்ரிங்க் எல்லாம் விற்கிறாங்க. நான் அதை செய்யறதுக்கு நீங்க இட்லி, தோசை, ஊறுகாய் நான் ஏன் கொஞ்சம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா, அது உப்பு கூட இருக்குமா. ரெகுலரா ஊறுகாய் நிறைய சாப்பிட்டா கிட்னி அஃபெக்ட் பண்ணும். நம்ம வீட்டுல அப்பப்ப உப்பு கம்மியா போட்டு ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிடுறது எனக்கு ஓகே. எனக்கு என்னமோ நான் என்ன சொல்வேன், சுண்டக்காய் கூட, சுண்ட வத்தலோ கருவாடு கூட கொதிக்கிற தண்ணியில முக்கி வச்சு உப்பு ஃபுல்லா கழுவி எடுத்துட்டு சமைச்சு சாப்பிடுங்க. இல்ல சாப்பிடாதீங்க, அந்த நாக்குல அப்படி டேஸ்ட் பழகாதீங்கன்னு சொல்றேன். சோ அதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் அண்ட் வித்தியாசமான விஷயம் கூட. ஸ்கூலுக்கு போறாங்க, இப்ப உங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ் போறாங்க, காலையில ஆறுன பாலை நீங்க ஒரு கிளாஸ் பாட்டில் மாதிரி, வாட்டர் பாட்டில் இப்ப அப்படிதானே கொண்டு போறாங்க. அதுல நீங்க பாலை ஊத்திட்டு கெஃபீர் ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்து விட்டா அவங்க எங்கேயா குடிக்கும்போது நல்லா ஷேக் பண்ணிட்டு குடிச்சுக்கலாம்.